லஞ்சம் இல்லாமல் ஒவ்வொருவருக்கும் அரசின் நலத்திட்டம் போய் சேரும். அடி பைத்தியக்காரி, சரியா போச்சு போ. லஞ்சம் கொடுத்து வேதனை அடைய தேவையில்லை. போட்டு தட்டு போட்டுருக்காரு, அவர் தான் தபால் பாக்குறவர். உன் மனுவை அவர் புஸ்தகத்துல பதிவு பண்ணணும்னா 100 ரூபாய் அவருக்கு மொழி எழுதணும். வீட்டு வாசலுக்கு அரசாங்கத்தின் நலத்திட்டங்கள் வந்து சேரும். இந்த உட்கார்ந்து பாரு, இவர் பேர் ராசகோபால். இவர் உங்ககிட்ட சர்டிபிகேட் கேட்பாரு. இந்த கவர்மெண்ட் சிஸ்டத்துல இப்ப நீங்க ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு போய் ஒரு வேலை செஞ்சு கொடுக்க போய் கேட்டீங்கன்னா ஒரு 200 ரூபாய் அந்த ஆளுக்கு வெட்டிட்டேன்னு வச்சுக்க, எல்லாத்தையும் அவரே பாத்துக்குவாரு. உன் மன அடுத்த மேசைக்கு போயிரு. இவங்கள பாரு, அவங்கள பாரு, இப்ப வா அப்புறம் வா, இந்த டாக்குமெண்ட் சரியில்லை, அந்த டாக்குமெண்ட் சரியில்லை, அதை எடுத்துக்கிட்டு வா, இதை எடுத்துக்கிட்டு வான்னு இழுத்தடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் இந்த சூப்பரண்டுக்கு ஒரு 250 ரூபாய், இந்த டெஸ்பாட் கிளாஸுக்கு ஒரு 150 ரூபாய், இவனுக்கு 100 ரூபாய், இதுக்கு 50 ரூபாய். இது ஏதோ ஸ்டாலின் சார் விடுற கதை மாதிரி இல்ல. இத்தனை பேருக்கு தண்டை அழுதாதான் உன் மனு பெரிய ஆபீஸ் ரூமுக்கே போகும். இழுத்தடிக்கிறதுக்கு காரணம் வந்து டாக்குமெண்ட்ஸ் இல்ல, டப்பு லஞ்சம். அதுக்கு பேர் குட் கவர்னன்ஸ் இல்ல, ஹராஸ்மெண்ட்.